இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டான சுவையான எக்கு கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துருக்குறோம். அந்த கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நீங்கள் உங்கள் வீட்டில் சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நம்ம கடுகு போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுமே 3 மீடியம் சைஸு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நமக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா அதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நம்ம வதக்கணும். அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளியும் நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒரு அவசர வேலையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இது வேலை சீக்கிரமாக செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதை நம்ம போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு சிம்மிலே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். இனி இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு நான் பெப்பர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மிளகாத்தூள் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால இதில் மிளகுத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூனு தனியாத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம சேர்த்ததுனால இன்னும் சேர்க்க வேண்டாம். இதில் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்கும் போது அந்த எக்கு கிரேவியினுடைய டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இன்னும் ரொம்பவே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இனி இந்த மசாலா எல்லாமே லிக்விட் ஆகிறதுக்கு இப்போ கிரேவி உங்களுக்கு எவ்வளோ எக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவியாக எடுக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த எக்கை பாயில் பண்ணி வச்சுருக்கணும். பாயில் பண்ணி வச்சுட்டு அந்த எக்கை நம்ம நேராக ஒரு நைஃப் வச்சு கீறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எக்குக்கு அந்த மசாலா எல்லாமே உள்ளாடி போயிடும். இப்போ எக்கு நம்ம போட்டாச்சு, நல்லா கொதிச்சாச்சு, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லியிலையும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் தூவி நம்ம கிரேவி இறக்கிக்கலாம். கிரேவி ரெடி ஆகியாச்சு. இனி நம்ம பரிமாறிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே.